இன்றைக்கி எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிறுவாபுரி முருகன் கோயிலுக்கு தான் போகிறோம். இது பார்த்தீங்கன்னா, இந்த பிளான் ரொம்ப நாளாக இருந்துச்சுங்க. சிறுவாபுரி முருகன் கோயிலுக்கு போகணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக நானும் சரி, என் ஒய்ஃபும் சரி பிளான் பண்ணிகிட்டே இருந்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு தடங்கல் அப்படியே தள்ளி போயிட்டே இருந்தது. இன்றைக்கி காலையில் சரிப்பா இன்றைக்கி சிறுவாபுரி கோயிலுக்கு முருகன் கோயிலுக்கு போகலாமா அப்படின்னு கேட்டேன். என் ஒய்ஃபும் சரி கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு பைக் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். சரி என்னடா ரொம்ப நாளாக தடங்களாக போயிட்டு இருந்துச்சு. காலைல ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் பிஃபோராக பிளான் பண்ணோம். அப்படியே கிளம்பிட்டோம். சரி ஓகே, முருகனே இவ்வளோ நாளாக நம்மளை கொஞ்சம் வெயிட் பண்ண வச்சுருக்கான் போல் இருக்குது. இன்றைக்கி அவனே பிளான் பண்ணி தான் நம்மளை வர வச்சுருக்கான்னு நினச்சிட்டு அப்படியே அவன் மேலே இதை போட்டுட்டு அப்படியே அழகாக பைக் எடுத்துகிட்டு மேப் ஆன் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம திருவள்ளூரில் இருந்து சிறுவாபுரி கோயிலுக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 45 கிலோமீட்டர் வருதுங்க. ஆல்மோஸ்ட் 1.5 மணி நேரம் ட்ராவலு. சரி ஓகே, அப்படியே ஒரு ஈவினிங் ஒரு 3 மணிக்கு தாங்க 3 மணிக்கு தான் நம்ம வீட்டிலேருந்து கிளம்பணும். ஆல்மோஸ்ட் 1.5 மணி நேரம்னா ஒரு 5:30க்கெல்லாம் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி போய் ரிட்டர்ன் வேறு வரணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பீடாக கிளம்பலாம்னு சொல்லிட்டு வண்டி எடுத்து கிளம்பிட்டோம். ஆனாலும் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி சரி ஓகே, முருகனை பார்க்க போகிறோம், ஜாலியாக அப்படியே பேசிட்டு முருகனை பற்றி பேசிட்டே அப்படியே போகலான்னு சொல்லிட்டு ஒரு மீடியமான ஸ்பீடில் நானும் வைஃபும் அப்படியே கதை அடிச்சுக்கிட்டே அப்படியே பைபாஸில் அப்படியே போயிட்டு இருந்தோம். நல்லா ட்ராவல், புது இடம். இந்த ஏரியா அதுக்கு முன்னாடி வந்ததும் இல்லை, இந்த ஏரியா பார்த்ததும் கிடையாது. எல்லாமே புதுசாக இருந்துச்சு. இங்கே பாருங்கள், அந்த ட்ராவலே வேறு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. செம்ம கூலிங்காக இருந்துச்சுங்க. இடமே செம்மையாக இருந்துச்சு. சரி ஓகே, அப்படியே நம்ம எப்படியா முருகனை பார்த்தோம். அவங்கள்ட்ட போயிட்டு சொல்லுவாங்க, இப்போ ஏதாச்சும் உங்களுக்கு இஷ்யூ இருக்குது, என்ன ப்ராப்ளம் இருக்குது லைஃப்பில், வேலை ப்ராப்ளம் இருக்குது, சரி திருமணம் ஆகாமல் இருக்கீங்க, இப்போ குழந்தை இல்லாமல் இருக்கீங்க அப்படின்னு நான் சொல்லும்போது, சிறுவாபுரி கோயில் நிறைய வீடியோ பார்த்தேன். சிறுவாபுரி கோயிலுக்கு 6 வாரம் வந்தோம், ஆனால் என் ப்ராப்ளம் எல்லாமே சால்வ் ஆகிடுச்சு. இப்போ நாங்கள் நல்லா இருக்கோம். சிறுவாபுரி கோயிலுக்கு வந்தோம், கல்யாணம் ஆகலன்னு வேண்டிக்கணும், கல்யாணம் ஆகிடுச்சு. கோயிலுக்கு வந்தோம், குழந்தை இல்லைன்னு வேண்டிக்கணும், குழந்தை பிறந்துச்சுன்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் எல்லாம் பாசிட்டிவாக சிறுவாபுரின்னு சொல்லிட்டு லாஸ்ட் ஒரு 6 மந்த்தாக நல்லா ஃபேமஸ் ஆகிட்டாருங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் தெரியல. லாஸ்ட் 6 மந்த்தாக சிறுவாபுரி கோயில் அப்படின்னா செம்ம ஃபேமஸுங்க. சென்னை சரௌண்டிங்கில் இருக்க எல்லாருக்குமே தெரியும். ஆல்மோஸ்ட் இப்போ திருச்செந்தூர், திருத்தணி அது மாதிரி இருக்கு இல்லையா, அது போல் சென்னையில் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சிறுவாபுரி கொஞ்சம் ஃபேமஸான ஒரு கோயில் அப்படின்னு எல்லாம் நல்லா ஃபேமஸ் ஆகிடுச்சு. லாஸ்ட் ஒரு 6 மந்த்தாக ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுச்சு. இதுக்கு எல்லோரும் சொல்கிற ரீசன் என்ன அப்படின்னா, நாங்கள் கோயிலுக்கு போனோம், வேண்டிக்கிட்டோம், நடந்துருச்சு. நாங்கள் கோயிலுக்கு போனோம், இது நினச்சோம், நடந்துருச்சு. நாங்கள் ரொம்ப கஷ்டத்தில் இருந்தோம், அவரை போய் வேண்டிக்கணும். 6 வாரம் தொடர்ந்து போய் நாங்கள் விளக்கு வச்சோம். அங்கே நார்மல் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இங்கே பாருங்கள், சிறுவாபுரி கோயில் கிட்ட வந்துட்டோம். நம்முடைய முருகனுடைய ஃபோட்டோஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க பாருங்கள். ஆல்மோஸ்ட் கிட்ட நெருங்கிட்டுங்க. இன்னும் ஒரு 3-4 கிலோமீட்டர் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அங்கே பாருங்கள், முன்னாடி போர்டு போட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், சிறுவாபுரி 3 கிலோமீட்டர், அருள்மிகு பாலசுப்ரமணியர் திருக்கோயில் 2 கிலோமீட்டர், இந்த ரூட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டுப்பா ரொம்ப நாளாக அந்த இதை சொல்லுவாங்கள்ல, காதிலே கேட்டுருந்தது, கண்ணில் பார்க்குற பரமான்ற மாதிரி செம்ம எக்ஸைட்டடாக இருந்துச்சு. ஏன்னா இது ஆல்மோஸ்ட் 2 to 3 மந்த்தாக இதே மைண்டில் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. சிறுவாபுரி. ஆனால் டைம் ஏதோ கரெக்டாக செட் ஆகலை. அப்படி தள்ளி போயிட்டு இருந்தது. எனக்கு லீவ் இருக்கும், ஒய்ஃபுக்கு லீவ் இருக்காது, ஒய்ஃபுக்கு லீவ் இருந்தால் எனக்கு லீவ் இருக்காது, மாதிரி போயிட்டு இருந்துச்சு. முருகன் தான் கொஞ்சம் நம்மக்கிட்ட ஒரு திருவிளையாடல் விளையாடுறான் போல் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். இப்படி அவனே இந்த டைம் சரி அவ்வளோதான் வாடா மாப்பிள்ள, இதுக்கப்புறமெல்லாம் வெயிட் பண்ண முடியாது, சரி இவ்வளோ தூரம் வந்துட்டேன், சரி நான் பார்த்துட்டு எப்படி வாட்டில் கூப்பிட்ற மாதிரியே இருந்துச்சு. சரி ஓகே, நம்மளுக்கு இருக்கிற கஷ்டத்தெல்லாம் வேறு யாருக்கிட்ட சொல்லி அழுறது, யார் சொன்னாலும் நம்ம என்ன சொன்னோம்னா மனசில் ஒன்று வச்சுப்பாங்க, வெளியில் எப்படி பேசுவாங்கன்னு தெரியாது. ஆனால் இவங்ககிட்ட எல்லா கஷ்டத்தையுமே கொட்டிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துன்னு போயிட்டு ஃபைனலாக சோழர் தேசத்தை கண்டுபிடிச்சிட்டோன்ற மாதிரி ஃபைனலாக சிறுவாபுரிக்கு வந்துட்டோம். வாங்க, ரொம்ப இதுவாக இருந்துச்சு, ரொம்ப க்ரௌடாக இருக்கும், ஹெவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வீடியோலாம் பார்க்கும்போது செம்ம க்ரௌடாக இருக்குங்க அப்படி இருந்துச்சு. வீக்கெண்டில் போக முடியாது அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. நாங்கள் போனது பார்த்திங்கன்னா கரெக்டாக வியாழக்கிழமை போனோம். அவ்வளோ க்ரௌடு இல்லை, மீடியமாக தான் இருந்துச்சு. நிறைய அந்த கோயில் பக்கம் நிறைய அங்கே பாருங்கள் சிறுவாபுரி முருகனை பார்த்துட்டோம், அப்படியே மாப்பிள்ளை அப்படியே மச்சான் டே அப்படின்ற அளவுக்கு ஒரு ஃபீல் செம்ம ஃபீல் நல்லா இருந்துச்சு. இல்லையே ஃபோன்லேயே பார்த்துட்டு நேரில் பார்க்கும்போது ஃபீல் நல்லா இருந்துச்சு. சரி ஓகே, அப்படியே போய் உள்ளே போய் இவ்வளோ தூரம் வந்துட்டான். ஒரு செல்ஃபி ஒரு பாயிண்ட்டை போட்டுருவோம். அந்த பிள்ளை எதுக்கு எட்டி பார்த்துச்சு எல்லா பாருங்க எடுத்து பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு செல்ஃபி பாயிண்ட்டை போட்டு அப்படியே முருகனை அப்படியே உள்ளே போய் பார்க்கலாம். பார்த்தா ஃபோட்டோஸு, அந்த வேல், அதெல்லாம் நிறைய மாலைங்க அதெல்லாம் நல்லா கோயிலை சுற்றி நிறைய கடைங்க இருந்துச்சு.
சரி இவ்வளோ தொலைவு வந்துட்டோம். முதல் வாரம் இங்கே திருவாபுரி கோயிலோட ஃபேமஸ் முக்கியமானது என்ன அப்படின்னா விளக்கேற்றுறது தாங்க. 6 வாரம் கண்டினியூஸாக நீங்கள் 6 வாரம் வந்து விளக்கேற்றுறீங்க அப்படின்னா நீங்கள் நினச்சது வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையாக பார்க்கப்படுது. இது வரைக்கும் விளக்கேற்றவங்க எல்லாருமே அதை சொல்லிட்டு இருக்காங்க. நாங்கள் 6 வாரம் கண்டினியூஸாக வந்து விளக்கேற்றினங்க, எனக்கு நல்ல விலை கிடச்சிது. 6 வாரம் கண்டினியூஸாக விளக்கேற்றுற எனக்கு திருமணம் ஆகிடுச்சு, எனக்கு வந்து குழந்தை பிறந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து பாசிட்டிவாக சொல்லிட்டு இருந்தாங்க. சரி ஓகே, நம்ம ரொம்ப நாளாக நம்ம திருவாரூர் நம்ம தலைவனை போய் பார்க்கணும்னு நினச்சிட்டு இருந்தோம். சரி வந்துட்டோம். ஃபஸ்ட்டு வாரம் நம்ம விளக்கு ஏற்றலான்னு சொல்லிட்டு விளக்கு வாங்கிட்டு வந்து அழகாக அங்கே பாருங்க ஜெகதகுதி அப்படியே விளக்கு ஏற்றிட்டு சரி ஓகே அப்படியே உள்ளே போயிட்டு நம்ம தலைவனை பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நடந்து உள்ளே போயிட்டோம். ஃபீல் நல்லா இருந்துச்சு. நம்முடைய அதே முருகன் கோயிலுக்கு போனாவே ஒரு ஃபீல் வேறு மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த ஃபீல் இருந்துச்சு. உள்ளே போயிட்டு இங்கே பாருங்கள் நல்லா அப்படியே பார்த்துட்டு அந்த மூலஸ்தானம் முன்னாடி இருக்குது, அப்படியே பார்த்துட்டு அங்கே மொபைல்ஸ் யூஸ் பண்ண முடியாது, அங்கே அப்படியே பார்த்துட்டு அப்படியே வெளியே வரோம். ஃபைனலாக முருகனை பார்த்தாச்சு. முதல் வாரம் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இன்னும் 5 வாரம் கண்டினியூஸாக வரணும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக.